இனி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது. நீங்கள் நம்ம பண்ண போகிற ப்ரோட்டோடைப் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் சில பேர் செஞ்சும் பார்த்துருக்கலாம். நம்ம இன்றைக்கி காற்றுல டேரெக்டாக கரண்ட்டை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். நான் தான் ராஜசேகரன். வெல்கம் டு மை சேனல், மைசெல்ஃப் சேகர். இப்போ ஒரு ப்ரோட்டோடைப் விண்ட்மில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட மெக்கானிசம் என்ன, அதுலேருந்து எப்படி எனர்ஜி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஒரிஜினல் விண்ட்மில்லுக்கு நமக்கும் எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது, ஒரிஜினல் விண்ட்மில் வந்து எந்த மாரி வந்து கரண்ட் ஹார்வெஸ்ட் பண்ணி வருது, நம்மளோடது எந்த மாதிரி டிஃபர் ஆகுதுங்கிறது பார்க்க போகிறோம். வாங்க செய்யலாம். இந்த விங்ஸ் 12 volt DC மோட்டார் PVC பைப் இதை வச்சு நம்ம ஒரு விண்ட்மில் செய்ய போகிறோம். ஒரு ப்ரோட்டோடைப் விண்ட்மில் வந்து செஞ்சாச்சு. இப்போ நம்ம அதை டெஸ்டிங் பண்ணிடலாம் எப்படி இருக்கு. அதுதா சார்ஜிங் வருதா? இப்போ வீட்டில் சாதா ஃபேனில் வந்து வச்சு செஞ்சு பார்த்தோம். இப்போ நேச்சுரலாக இருக்கிற ஏரில் வந்து எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்ப்போம். வாங்க. அக்வாமேன். ஐயோ, காற்று வேறு கொடூர மாட்டேங்குது. இப்போ இந்த விண்ட்மில்லோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, காற்று இந்த சைடு அடிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு ரொட்டேட் ஆகிக்கும். அதனால் என்னன்னா கொஞ்சோண்டு அமௌண்ட் ஆஃப் காற்று வந்து வேறு சைட்லேருந்து வேறு எந்த டேரக்ஷன்லேருந்து அடித்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைட் டர்ன் ஆகி கலெக்ட் பண்ணிக்கும். இப்போ காற்று நமக்கு இந்த சைட்லேருந்து அடிக்குது, எந்த சைடு அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனாக சுற்றிடும். இப்போ காற்று இந்த சைடில் அடித்து நிறுத்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக காற்று எங்கே அடிக்குதோ ரொட்டேட் ஆகிக்கும். காற்று இப்போ இங்கே அடிக்குது, இந்த சைடு அடித்தோடனே நேராக இந்த சைடு கலெக்ட் பண்ணிக்குது பாருங்கள். ஐயோப்பா, வரேன். ஐயோ ஐயோ பறக்குது, ஐயோ பறக்குதுடா. இவனே காட்டு காத்தடிக்குது. வோல்ட் மீட்டர் மட்டும் வோல்ட் ஃபோக்கஸ் பண்ணு, அது மட்டும் போதும். எவ்வளோ கரெக்டாக வருது? அது ஏறுதா? 1 கிட்ட போயிடுச்சு. ஸோ இப்போ காத்தடிக்கிறதுனால இப்போ ஏறும் நல்லா பறந்துட போகுது. அதான் மூஞ்சில் பொழிச்சு நடிச்சிருக்குது. இப்போ நம்ம என்னென்னா நம்ம ஒரு ப்ரோட்டோடைப் விண்ட்மில் செஞ்சுருக்கோம். அது செஞ்சதை வந்து என்னென்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. காற்று ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தனியாக கல் வந்துருச்சு. ஃபோன் சார்ஜ் ஏற்றலான்னு பார்த்தா எங்கே எக்கத்தப்பா பறக்குது. அதனால் என்னென்னா இந்த மெக்கானிசம் வந்து நான் டேரெக்டாக இந்த மோட்டர்லேயே கொடுத்துட்டேன். இந்த ரெக்கையை உண்மையான விண்ட்மில்ல எப்படி இருக்கும்னா கீர் சிஸ்டம் மூலியமாக இருக்கும். ஸோ என்னன்னா நமக்கு கரண்ட் வந்து அதிகமாக கெயின் பண்ணலாம். இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக பட்டு மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி அதுலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம். இது அதோட பேசிக் கான்செப்ட்டு. இப்போது காற்று எந்த சைடு அடிக்குதுங்கிறத வந்து இந்த டெயில் வந்து ட்ரைவ் பண்ணி அந்த சைடு திரும்பிக்கும்.
இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மழை பெய்யும் போது காற்று நல்லா ஹெவி அடிச்சுன்னா அந்த ஜன்னல் வந்து பட்டாருன்னு அடிக்கும்ல, அதே கான்செப்ட் தான் இது. இதோ இப்போ இந்த சைடு அடிச்சிங்கன்னா இந்த சைடில் வந்து ரொட்டேட் ஆகி இந்த இடத்துல ஸ்டெடியாக நிற்கும். இந்த இடத்துல வர கைனடிக் எனர்ஜி எல்லாத்தையும் வந்து என்னன்னா லூஸ் பண்ணி விட்டு இந்த டைல் வந்து ஸ்டெடியாக நிற்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது இஷ்டத்துக்கு அது பாட்டு எந்த சைடு காற்று அடிக்குதோ அந்த சைடு பாயிண்ட் அவுட் பண்ணி நவுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஒரிஜினல் விண்டு மில்லுக்கும் நம்ம விண்டு மில்லுக்கும் என்னென்ன வித்தியாசங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஒரு விண்டு மில்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். காற்று வந்து ஒரு விஷயத்தை தள்ளி அதுலேருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறோம். ஓகேவா, காற்று எப்படி ஒரு விஷயத்தை தள்ளணும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் வந்து என்னன்னா சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப், இது வந்து என்ன ஏர் ஃபாயில்னு சொல்லுவாங்க. ஒரு லூப் மாதிரி இருக்கும், இப்படி வந்து இப்படி பெண்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி விஷயத்த வந்து காற்று இப்படி படும் போது ஏரோடைனமிக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இப்படி சுத்தம். ஸோ இது சுத்தம் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்னன்னா அந்த கைனடிக் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு டைனமோ வந்து டேரக்டாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சுத்தணும்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கரண்ட் வந்து அதுல கெயின் பண்ண முடியும். டேரக்டாக ஒரு டைனமோவில் கொடுத்துட்டோம்னா லைட்டாக காற்று அடிச்சா நமக்கு அந்த அளவுக்கு அதிகமாக வந்து அதில் வந்து கரண்ட் கெயின் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணாங்கன்னா இதில் மாரி கீர் சிஸ்டம், இது வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரோட்டோடைப் கீர் சிஸ்டம் மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து இந்த விண்டு மில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இந்த இடத்துல இருந்து நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ரொட்டேஷன் நடக்கும். இது ஒரு ப்ரோட்டோடைப் தான். ஒரிஜினலில் 1500 ரொட்டேஷன் கிடைக்கும். ஸோ இதை நான் மெதுவாக சுற்றினா இந்த இடத்துல நமக்கு வந்து அதிகமான ரொட்டேஷன் கிடைக்கும். அதுவே இங்கே நான் சுற்றினா இது நம்ம அதிகமாக சுற்றினா இது மெதுவாக சுற்றும். இந்த இடத்துல விங்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்து எங்கே அதிகமாக சுற்றுதோ அந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு ஜென்ரேட்டர் வந்து வச்சிட்டோம்னா டேரெக்டாக இது நம்ம விண்டு மில் லைட்டாக சுற்றினாலே இங்கே வந்து நம்மளுக்கு ஆர்பிஎம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆர்பிஎம்னா ரொட்டேஷன் பர் மினிட். அதனால் நமக்கு வந்து அதிகமாக ஏசி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த ஏசி கரண்ட்லாம் டேரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணோடனே அது வந்து கீழே ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அது மூலியமாக கரண்ட்டை டேரெக்டாக வந்து ஸ்டேஷன்ஸ் மூலியமாக கொடுத்து நம்ம டெய்லி நமக்கு வந்து கரண்ட்டை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இது ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அதாவது க்ரீன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதேமாரி இந்த நார்மலாக எல்லா விண்டு மில்லையும் மேலே வந்து ஒரு டெயில் மாதிரி ஒன்று இருக்கும், வெலாசிட்டி சென்சார்னு சொல்லிட்டு. காற்று எந்த டைரக்ஷனில் அடிக்குதோ அதை வந்து ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ணணும். அதை தான் நீங்கள் நான் டெயில் மாரி வச்சுருக்கேன். இது வந்து எல்லா விண்டு மில்லையும் இருக்கும். விண்டு மில் ரொம்ப பெருசாக இருக்கிறனால கீழே வந்து பார்த்தா நமக்கு தெரியாது, அது ரொம்ப சின்னதாக வச்சுருப்பாங்க. இப்போ காற்று வந்து நார்த் சைடு அடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்த் சைடில் நவுந்துட்டு கீழே வந்து ஒரு சென்சார் மூலிமா சொல்லும். ஸோ இந்தமாரி கீர் சிஸ்டம் வச்சுருக்க மாதிரி இதே மாதிரி இந்த சைடில் ஒரு கீர் வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த விண்டு மில்லே ஆட்டோமேட்டிக்காக இப்படி நவுத்துற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் காலையில் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் சவுத் சைடில் காற்று அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விண்டு மில் வந்து உங்கள் சைடு நவரும், அதாவது அந்த சவுத் சைடில் நவரும். ஸோ கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் காற்று எந்த சைடில் அடித்தாலும் அதை வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுறது தான் அதோட பேசிக் மெத்தடு. இதேமாரி இந்த ஏர் ஃபாயில்னு சொன்னால இதுலேயும் ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஒரு கீர் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ காற்று எந்தளவுக்கு அதிகமாக அடிக்குது கம்மியாக அடிக்குதுங்கிறத சென்ஸ் பண்ணி இந்த ஏர் ஃபாயிலுங்கிறது இப்படி நவரும், இப்படி நவரும். ஸோ அதேமாதிரி என்னென்னா காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து என்னென்னா அதோட பொசிஷனை மாற்றிக்கிட்டு நல்லா ஸ்பீடாக சுற்றுற மாதிரி. ஸோ இது நம்ம ஸ்டாப்பும் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப புயல் அந்த மாதிரி நேரத்தில். அதேமாதிரி வந்து என்னென்னா நம்ம கம்மியான 11 km/h காற்று அடித்தாலும் அதுலேருந்து நம்ம விண்டு மில் சுற்றி அதுலேருந்து நம்ம கரண்ட்டை வந்து கெயின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதேமாரி விண்டு மில் வந்து பல வகை இருக்குது, ஹரிசாண்டல், வெர்டிக்கல். அதேமாதிரி தண்ணி எடுக்கிறது கூட நிலத்தடியிலேருந்து மோட்டர் இல்லாத காலத்தில் நிலத்தடியிலேருந்து தண்ணி எடுக்கிறது கூட இந்த விண்டு மில் யூஸ் பண்ணியிருக்காங்க. விண்டு மில் ரொட்டேட் ஆக கீழே வந்து நம்ம எப்படி நிலத்தடி நீரை பம்ப் மூலயமா அடித்து எடுக்கிறோமோ அதேமாதிரி வந்து என்ன தண்ணியை வந்து வெளில பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்தமாதிரி பல விதமான விண்டு மில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். காலம் என்ன தான் மாற விண்டு மில்லும் அதோட அப்கிரேடை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் விஞ்ஞானம் ஒரு சைடு வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் இது அதோட அப்கிரேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து புது விதமான விண்டு மில்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. பிளேடு வச்சது இருக்குது, பிளேடு வைக்காதது இருக்குது. ரோட் சைடில் இருக்கிற இந்த வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகிற காற்றுல கூட கரண்ட் எடுக்கிற மாதிரி இப்போ ஒரு புதுசாக வந்திருக்கு. சில பேர் வந்து நான் ஒரு யூடியூப்பில் பார்க்கும்போது என்னென்னா ஒரு மரமே லீஃப்ஸ் இருக்கிற இடத்துல வந்து சின்ன சின்ன விண்டு மில் வச்சு காற்று அடித்தா இலை எப்படி அசையுமோ அது மாதிரி கூட விண்டு மில்ஸை நிறைய செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இதோட பரிமாணம் வந்து எந்தளவுக்கு அபரிவிதமாக இருக்குங்கிறத பார்க்க ரொம்ப வியப்பாக இருக்குது. அதில் நானும் இப்போ ஒன்று செஞ்சுருக்கேங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதேமாரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்க்கலாம். கரண்ட்டை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள் காற்று மூலியமாக. ஐயோ இப்போ சப்ஸ்கிரைப் சொல்கிறத பெரிய விஷயம் இருக்குது. ரெடியா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்வென்ஷன் வீடியோஸை பார்க்கணுன்னா இல்லை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுதான்டா அதில்டா இந்த மீ மைசெல்ஃப் எம் வருதா, சப்ஸ்கிரைப் எஸ் வருது, டக்குன்னு அந்த இடத்துல வாய் மாற மாட்டேங்குது. ரெடியா?